ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், தற்போதைய நிலையில நீண்ட தூரத்துல இருந்து வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை தாக்கி அழிப்பதற்கு இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கி டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. ஆனா தற்போது இந்தியா இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு நிகரான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா என்ன மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் செய்ய போறாங்க, லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் செய்யறதுல இந்தியா எந்த கட்டத்துல இருக்காங்க, இந்தியா லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வெற்றிகரமா டெவலப் செய்தால் நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல இந்தியா அர்மீனியாவுடன் ஒரு மிகப்பெரிய ஆயுத விற்பனை ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு அர்மீனியாவுடைய எதிரி நாடான அசர்பைஜான் இந்திய ஆயுதங்களோட செயல்திறன் குறித்து கேள்வி எழுப்பினாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய ஆயுதங்களை அர்மீனியா வாங்குறது எந்த விதத்திலையும் பலனளிக்காது அப்படின்னு கிண்டல் செஞ்சிருந்தாங்க. ஆனா தற்போது அதே அசர்பைஜான் அர்மீனியாவுக்கு இந்தியா ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வது குறித்து தங்களுடைய கவலைகளை தெரிவிச்சிருக்காங்க. அசர்பைஜான் நாட்டோட ஊடகங்கள் இந்தியா அர்மீனியாவுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வது குறித்து புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எதற்காக அசர்பைஜான் இந்திய ஆயுதங்களை கண்டு அஞ்சு நடுங்கிறாங்க, இந்தியா எதற்காக அர்மீனியாவுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்றாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் டிப்ளாய் செய்வதற்காக சில முக்கியமான மாற்றங்களை செய்திருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. என்ன மாதிரியான மாற்றங்களை பிரம்மோஸ் மிசைல்ல இந்தியா செஞ்சிருக்காங்க, இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு, அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டிஃபென்ஸ் தொழில்நுட்பத்துல தன்னிறைவை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்தியா பல்வேறு ஆயுதங்களை உள்நாட்டிலே தயாரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு நிகரான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கும் வேலைகளை இந்தியா தொடங்க போறாங்க. இந்தியா உருவாக்க உள்ள லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் 3 அடுக்கு கொண்டதா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் தற்போது உலகில் உள்ள வல்லரசு நாடுகள் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களுக்கு நிகரா இருக்க போகுது அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்கு. தற்போதைய நிலையில அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல், சீனா போன்ற நாடுகள் தான் சொந்தமா தங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை டிசைன் செய்து பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்தியா இந்த லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வெற்றிகரமா டெவலப் செஞ்சாங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை சொந்தமா உருவாக்கக்கூடிய நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இடம்பெறும். இந்தியா உருவாக்க உள்ள லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட பெயர் LRSAM. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். LRSAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் அமெரிக்க டாலரை இந்தியா செலவு பண்ண போறாங்க. எப்படி S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல வெவ்வேறு தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு 3 விதமான மிசைல்கள் பயன்படுத்தப்படுதோ, அதே போன்று இந்தியாவின் LRSAM மிசைல்களையும் டார்கெட் எவ்வளவு தூரத்துல இருக்கோ அதை பொறுத்து மிசைல்கள் ஏவப்பட்டு தாக்கி அளிக்கப்படும். அதனால LRSAM மிசைல்கள்ல 3 விதமான மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா MRSAM, ERSAM மற்றும் XRSAM அப்படிங்கிற 3 விதமான மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. இதுல MRSAM மிசைல் இஸ்ரேல் நாட்டின் பாரக் 8 மிசைல பேஸா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பாரக் 8 மிசைல் ஒரு நேவல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல உள்ள மிசைல். ஆனா இந்த MRSAM மிசைல பாரக் 8 மிசைல தரையில் இருந்து பயன்படுத்தும் வகையில மாடிஃபை செய்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த MRSAM மிசைல்னால மாக் 2 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 2 மடங்கு வேகமா சென்று இந்த மிசைல்கள் தாக்குதல் நடத்தும். இந்த மிசைலை பயன்படுத்தி மல்டிபிள் டார்கெட்டுகள் மீது ஒரே நேரத்துல தாக்குதல் நடத்த முடியும். MRSAM மிசைல்னால அதிகபட்சமா 70 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த MRSAM மிசைல்கள் ஏற்கனவே இந்திய தரைப்படையில இணைக்கப்பட்டிருக்கு. தற்போதைய நிலையில MRSAM மிசைல்கள் இந்திய ராணுவத்தின் ஈஸ்டர்ன் தியேட்டர் கமாண்ட்ல இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய விமானப்படையில 2021 இருந்து இந்த MRSAM மிசைல்கள் இணைக்க
தயாரிக்கப்பட்டு வருது. 18 ஸ்குவாட்ரன் LRSAM மிசைல்களை இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இரண்டாவது மிசைல் LRSAM மிசைல். இந்த மிசைல் பாரக் மிசைல்களுக்கு நிகரான ஒரு மிசைல். இந்த LRSAM மிசைல்னால அதிகபட்சமா 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அடுத்து 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல LRSAM மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. தற்போதைய நிலையில இந்தியா வெற்றிகரமா இந்த 3 மிசைல்களையும் டெவலப் செஞ்சிட்டாங்க. ஆனா தற்போதுதான் இந்த 3 மிசைல்களையும் ஒருங்கிணைத்து ஒரே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா உருவாக்க போறாங்க. இன்னும் கூடிய விரைவில் இந்த LRSAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கான நிதியை இந்திய அரசாங்கம் ஒதுக்க உள்ளாங்க. அதனை தொடர்ந்து இந்த LRSAM ப்ராஜெக்ட் வேகம் எடுக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. தற்போதைய நிலையில இந்த LRSAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு தேவையான முக்கியமான பாகங்களை DRDO ஏற்கனவே வாங்கிவிட்டதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதனால இந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டவுடன் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு நிகரான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவால் அதிவேகமா டெவலப் செய்ய முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதனால வரும் காலத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்காக மற்ற நாடுகளை இந்தியா நம்பி இருக்க வேண்டிய நிலை இனி இருக்காது. அடுத்த அப்டேட், இந்த வருடத்தோட தொடக்கத்துல அர்மீனியா ராணுவத்தோட சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது சில முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது. இதனை தொடர்ந்து அர்மீனியா ராணுவத்துடைய முக்கியமான அதிகாரிகள் இந்தியாவுக்கு வந்தாங்க. அவர்கள் நடத்திய பல கட்ட பேச்சுவார்த்தையில இந்தியா அர்மீனியாவுக்கு தன்னுடைய பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், மவுண்டன் ஆர்ட்டிலரி கன்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது. இதனை தொடர்ந்து அர்மீனியாவுடைய எதிரி நாடான அசர்பைஜான் இந்த ஒப்பந்தம் குறித்து கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அர்மீனியா இந்திய ஆயுதங்களை வாங்குறது எந்த விதத்திலையும் பலனளிக்காது அப்படின்னு கிண்டல் செஞ்சாங்க. ஆனா தற்போது இந்தியா அர்மீனியாவுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்துல ஈரானுடைய துறைமுகத்துல இருந்து அர்மீனியாவுக்கு ஆயுதங்கள் எடுத்து செல்லப்படுவதா செய்திகள் வெளிவந்தன. அது மட்டும் இல்லாம இந்த ஆயுதங்களை இந்தியா தான் அர்மீனியாவுக்கு சப்ளை செஞ்சிருக்காங்க. அவங்க ஈரான் வழியா அர்மீனியாவுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்றாங்க அப்படின்னு அசர்பைஜானுக்கு தெரிய வந்திருக்கு. இதனை தொடர்ந்துதான் அசர்பைஜான் இந்தியா அர்மீனியாவுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்வது குறித்து வளர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா இது போன்று செய்யக்கூடாது அப்படின்னு அர்மீனிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருது. அது மட்டும் இல்லாம முன்னாள் பாரத பிரதமர் நெஹ்ரு அவர்கள் கொண்டு வந்த நான் அலைன்மெண்ட் அக்ரிமெண்ட்டுக்கு எதிரா இந்தியா தற்போது செயல்பட்டு வருது அப்படின்னு அசர்பைஜான் ஊடகங்கள் இந்தியாவை குற்றம் சுமத்துறாங்க. இப்படி பேசக்கூடிய அசர்பைஜான் இந்தியாவுக்கு எதிரா பல வேலைகளை செஞ்சிருக்காங்க. குறிப்பா காஷ்மீர் விஷயத்துல பாகிஸ்தானுக்கு தன்னுடைய முழு ஆதரவை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடன் தொடர்ந்து அதிக வர்த்தகம் செய்து கொண்டு இந்தியாவுக்கு எதிரா பாகிஸ்தானுக்கு பல விதத்துல உதவி செஞ்சு வந்திருக்காங்க. பாகிஸ்தான், துருக்கி மற்றும் அசர்பைஜான் இந்த 3 நாடுகளும் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்து இந்தியாவுக்கு எதிரா தற்போது செயல்பட்டு வர்றாங்க. இதன் காரணமாக தான் இந்தியா அர்மீனியாவுக்கு தன்னுடைய ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கு ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்தியா அர்மீனியாவுக்கு இதை விட அதிகமான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யணும். அது மட்டும் இல்லாம அர்மீனிய ராணுவ வீரர்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு பயிற்சியும் அளிக்கணும். அர்மீனியா அசர்பைஜானுடன் 2020 வருடம் நடந்த யுத்தத்துல இழந்த பகுதிகளை மீட்பதற்கு இந்தியா உதவி செய்யணும். அப்பொழுதுதான் காஷ்மீர் விஷயத்துல இந்தியாவுக்கு எதிராக பேசுவதற்கு மற்ற நாடுகளும் பயப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா அசர்பைஜான் போன்ற சிறு நாடுகள் பாகிஸ்தானுடன் இணைந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிரான வேலைகளை தொடர்ந்து செய்வாங்க. அடுத்த அப்டேட், இந்தியாவை பொறுத்தமட்டில் பாகிஸ்தான் மற்றும் சீனா அப்படிங்கிற 2 எதிரிகளை ஒரே நேரத்துல எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம சீனாவுடன் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இமயமலை பகுதியில் நடைபெறும். அதுவே பாகிஸ்தானுடன் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் பஞ்சாப், ராஜஸ்தான் போன்ற சமவெளி பகுதிகளிலும் காஷ்மீர் போன்ற மலைப்பாங்கான பகுதிகளிலும் யுத்தம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்தியாவுக்கு ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் அதிக அளவுல தேவைப்படுது. அதனால உலகின் மற்ற நாட்டு ராணுவங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள்ல இருந்து இந்திய ராணுவம் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் முற்றிலும் வேறுபட்டதா இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்திய ராணுவம் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் பயன்படுத்துவதற்கு ஏதுவா இருக்கும். எப்பொழுதுமே இந்தியா மற்ற நாடுகளிடமிருந்து ஒரு ஆயுதத்தை வாங்கினாங்கன்னா அந்த ஆயுதத்தை ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் பயன்படுத்த
பயன்படுத்தும் வகையில மாற்றி அமைத்து வாங்குவாங்க. தற்போது கூட ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கினாங்க. அப்பொழுது இந்தியா ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் பயன்படுத்தும் வகையில சில முக்கியமான மாற்றங்களை செய்துதான் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்திய ராணுவம் அதிக அளவுல பிரம்மோஸ் மிசைல்களை சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில நிலைநிறுத்தி இருக்காங்க. இந்த பிரம்மோஸ் மிசைலோட எடை சற்று அதிகமா இருக்கு. ஒரு பிரம்மோஸ் மிசைலோட எடை 3000 கிலோகிராம் எடை கொண்டதா இருக்கு. அதனால ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கு கஷ்டமா இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியா பிரம்மோஸ் என்ஜி மிசைல டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைலோட எடை 1200 இருந்து 1500 கிலோகிராம் தான் இருக்கும். இந்த பிரம்மோஸ் என்ஜி மிசைலோட எடை பழைய பிரம்மோஸ் மிசைலை விட பாதி எடை கொண்டதா இருக்கு. இதனால இந்த மிசைல்களை ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்திய ராணுவம் கிட்டத்தட்ட 2 ரெஜிமெண்ட் பிரம்மோஸ் என்ஜி மிசைல்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் என்ஜி மிசைல் எடை குறைவா இருக்கிறதுனால இந்த மிசைலை லான்ச் செய்வதற்கு தேவையான லான்ச்சர்களோட எடையும் இந்தியா குறைச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா பிரம்மோஸ் என்ஜி மிசைலோட லான்ச்சரோட எடை 6 இருந்து 7 டன் தான் இருக்கும். ஆனா இதற்கு முன்பு இதை விட ரொம்ப அதிகமா இருக்கும். இதனால பிரம்மோஸ் என்ஜி மிசைல எல்லை பகுதிகளில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். பிரம்மோஸ் என்ஜி மிசைலோட எடை குறைக்கப்பட்டாலும் மிசைலோட தாக்கும் திறன்ல எந்த ஒரு குறைவும் இல்ல. பழைய பிரம்மோஸ் மிசைல கொண்டு தாக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இம்பாக்ட் இந்த மிசைலையும் இருக்கும். மலைப்பாங்கான பகுதிகளில் ஒரு யுத்தம் ஏற்படும் பொழுது தேவைப்படும் இடத்துக்கு பிரம்மோஸ் என்ஜி மிசைல்களை அதிவேகமா நகர்த்தி எதிரிக்கு ஒரு பலத்த பதிலடிய இந்தியாவால கொடுக்க முடியும். இந்த பிரம்மோஸ் என்ஜி மிசைல்களை பயன்படுத்தி டார்கெட்டை மிக துல்லியமா தாக்க முடியும். இதனால மலைப்பாங்கான பகுதிகளில் உள்ள எதிரிகளின் இலக்குகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். பிரம்மோஸ் என்ஜி மிசைலோட ஏர் லான்ச் வேரியண்ட்டையும் இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல் இந்திய விமானப்படையின் தாக்கும் திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பிரம்மோஸ் என்ஜி மிசைல தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள அனைத்து விமானங்களையும் இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படையும் இந்த பிரம்மோஸ் என்ஜி மிசைலோட ஏர் லான்ச் வேரியண்ட்டை தன்னுடைய விமானங்களையும் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்திய கடற்படைக்காக நீர்மூழ்கி கப்பலோட டார்பிடோ டியூப்ஸ்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்கள் தயாரிக்கப்பட்டு வருது. இதனால நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஏவக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளின் போர் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். அதனால வரும் காலத்துல இந்த பிரம்மோஸ் என்ஜி மிசைல்கள் இந்திய முப்படைகள்ல பெரும் அளவுல பயன்படுத்தப்பட உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.